27 செப்டம்பர் 2025 தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். அன்று கரூரில் நிகழ்ந்தது ஒரு அரசியல் கூட்டமல்ல, ஒரு பேரழிவு. 40 உயிர்களை பலி கொண்ட அந்த துயரச் சம்பவத்தின் ஒவ்வொரு அடுக்கையும் இப்போது அலசுவோம். தமிழக வெற்றிக்கழகத் தலைவர் நடிகர் விஜய் 2025 செப்டம்பர் 27 அன்று கரூரில் பிரச்சாரக் கூட்டம் நடத்தினார். காவல்துறை வழங்கிய அனுமதி வெறும் 10,000 பேருக்கு மட்டுமே. ஆனால் ஊடகங்கள் மற்றும் உளவுத்துறை அறிக்கைகளின்படி நேரில் வந்த கூட்டம் 60,000 பேருக்கும் அதிகம் என கூறப்படுகிறது. பல மணி நேரம் மக்கள் வெயிலில் உணவு தண்ணீரின்றி காத்திருந்தனர். குறுகிய தெருக்கள் நெரிசலால் நிரம்பி வழிந்தன. மக்களின் பொறுமை விளிம்பில் இருந்தது. சரியாக மாலை 7:40, 6 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தபோதுதான் நிலைமை கைமீறியது. காத்திருந்த கூட்டம் மேடையை நோக்கி திடீரென அலைமோதியது. அந்த நெருக்கடியில் ஒரு பெரிய பலகை விழுந்ததாக கூறப்படுகிறது. அடுத்த நொடி மரணத்தின் தாண்டவம் ஆரம்பித்தது. மின்சார ஜெனரேட்டர் மற்றும் ஊடக வாகனங்கள் அருகே மக்கள் சிக்கித் தவித்தனர். காவல்துறை மற்றும் தன்னார்வலர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சில வினாடிகளில் நெரிசலும் மிதிப்பும் அழுத்தமும் உயிர்ப்பலியாக மாறின. இறுதியில் 40 உயிர்கள் பறிபோயின. இதில் 10 பிஞ்சு குழந்தைகள், 17 பெண்கள் அடக்கம். 83க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். எதிர்க்கட்சிகள் காவல்துறை பாதுகாப்பு ஏன் தோல்வியடைந்தது, இது அரசின் அலட்சியமே என்று நேரடியாக குற்றம் சாட்டினர். டிவிகே மற்றும் பிஜேபி உள்ளிட்ட கட்சிகளும் காவல்துறையின் திட்டமிடலை கடுமையாக விமர்சித்தன. ஆளும் டிஎம்கே தரப்பு வரலாறு காணாத மக்கள் வெள்ளமும் திட்டமிடல் பிழையே காரணம் என கூறியதுடன் இந்த துயரச் சம்பவத்தை அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியது. இந்த சம்பவம் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே ஒரு புதிய மோதலை உருவாக்கியது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்று குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மாநில அரசு உயிரிழந்தோருக்கு 10 லட்சம், காயமடைந்தோருக்கு 1 லட்சம் நிவாரணம் அறிவித்தது. நடிகர் விஜய் தனது வலியை வெளிப்படுத்தி கூடுதலாக 20 லட்சம் மற்றும் 2 லட்சம் உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்தார். உண்மை வெளிவர முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை கையாளும் பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் யார்? அவர்களது விதிமுறைகள் மீறப்பட்டதா? இந்த விசாரணை அறிக்கைதான் தமிழகத்தின் மனசாட்சியில் இருக்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். கரூர் கூட்ட நெரிசல் ஒரு அரசியல் நிகழ்வல்ல, இது பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு கசப்பான எச்சரிக்கை. அந்த இரவு உயிரிழந்த 40 பேரின் மூச்சு இன்னும் தமிழகத்தின் மனசாட்சியில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.